இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இனிய காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் உள்ள 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 16வது வசனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வசனம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வசனமாக இருக்கிறது. என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்த முழு உலகமும் அறியப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இவை காணப்படுகிறது. இது எப்பொழுது இந்த வசனம் பேசப்பட்டது அல்லது யாரிடத்திலே பேசப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒரு இரவு நேரத்திலே ஜொலிக்கின்ற ஒரு அருமையான வசனமாக இந்த யோவான் 3:16 காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனம் ஒரு முதியோரிடத்திலே ஒரு இளைஞன் சொன்ன ஒரு அருமையான வசனமாக இது காணப்படுகிறது. பொதுவாக பாருங்க, எப்பொழுதுமே இந்த வயதானவர்கள் தான் இளைஞரிடத்திலே நித்திய வாழ்வை குறித்து அல்லது மோட்ச வாழ்வை குறித்து பேசுவார்கள். நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக ஒரு 30 வயது நிரம்பிய இளைஞனாய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வயதான நபரிடத்திலே, அதாவது நிக்கதோமு என்ற முதியோரிடத்திலே சொல்லப்பட்டதான அருமையான ஒரு வசனமாக இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதியோர்கள் ஒரு பொருட்டாக எண்ணப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்ல, முதியோரை பெரும்பாலும் கனம் பண்ணுகிறது கிடையாது. அது மட்டும் இல்ல, முதியோருக்கு யாருமே நேரம் கொடுத்து பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நேரத்தை அங்கே ஒரு முதியோரிடத்திலே அங்கே செலவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த சம்பாஷணையின் மூலமாக உரையாடல்கள் நடந்ததின் விளைவாகத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். நமக்கு இந்த யோவான் 3:16 வசனம் கூட நமக்கு கிடைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்திலே வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி அங்கே பிரசங்கி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, வயதானவர்களுக்கும் கூட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிதான நற்செய்தி மிகவும் அவசியமானதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே முதியோர்களுக்கும் சுவிசேஷமானது அவசியமானதாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் காலம் கடந்து இந்த வயதான நாட்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதிர் வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறது. ஆனால் இளம் வயதிலே கூட பாருங்க, அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அப்பொழுது பாருங்க, இந்த வாலிபர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது எனக்கு இளம் ரத்தம் இருக்கு, மிடுக்கான தோற்றம் இருக்கு, கை நிறைய பணம் இருக்கு, சுற்றிலும் நண்பர்கள் இருக்கிறாங்க. எனவே இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்பொழுது இந்த ஆன்மீகம் எதற்கு, பின்னாடி வயதான நாட்கள்ல இந்த ஆன்மீகத்தை குறித்து அல்லது மோட்சத்தை குறித்தெல்லாம் சிந்திக்கலாம் என்று அநேக வாலிபர்கள் நினைக்கிறது உண்டு. அப்படியாக ஒருவேளை நீங்களும் நினைச்சிருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, இளம் வயதும் வாலிபமும் மாயே என்று நாம் படிக்கிற மாதிரி, ஒருவேளை இப்பொழுது அந்த வாலிப வயதை நீங்கள் கடந்து இப்பொழுது முதிர் வயதிற்கு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய முடியை பாருங்க, கருமையா இருந்த முடியெல்லாம் இப்பொழுது வெள்ளையா மாறிடுச்சு. உங்களுடைய தோள்கள் எல்லாம் சுருங்கிருச்சு. இப்ப பாருங்க, கையில பணம் இல்லை. இப்ப நடக்கிறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பாருங்க, உங்களுடைய நண்பர்கள்லாம் உங்களை விட்டு ஒருவேளை போயிருந்திருக்கலாம். இந்த தள்ளாடக்கூடிய வயதுல என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னோடு கூட பேசுவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். பாருங்க, அந்த வாலிப நாளிலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே நற்செய்தி இப்பொழுது இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுதுங்க. இன்னைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்கு வாய்ப்பை தருகிறார். அவருடைய கரம் இன்னும் உங்களுக்கு நேராக நன்மைக்கு ஏதுவாக நீட்டப்பட்டிருக்குதுங்க. எனவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்று விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது போல, நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை நிச்சயமாகவே அடைவீர்கள். எனவே நீங்க காலதாமதம் ஒருபோதும் செய்ய வேண்டாம். நாளை நமதல்ல என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. எனவே கர்த்தர் இந்த அருமையான பொன்னான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வயதான கடைசி நேரத்திலும் கூட பாருங்க, இயேசுநாதர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எனவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல அர்ப்பணிங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த வயதான நாட்கள்ல அவர் உங்களை தாங்கி ஏந்தி எல்லா காரியங்கள்ல இருந்து தப்புவித்து
அவர் நிச்சயமாகவே அந்த மோட்ச பாக்கியத்தை உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த வயதான நிக்கதோமு என்கிற மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து அவர் மறுபிறப்பு அடைந்தது போல நீங்களும் இந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளாக வரும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். எனவே இந்த காரியங்களை சிந்திப்பீர், இயேசுவை நீங்கள் சந்திப்பீர் என்று சொல்லி இந்த நற்செய்தியை, இந்த எளிய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.